நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சித்தரியல் நாட்காட்டி பிரிண்டிங் பண்ணியாச்சு. 2026, 27 வருடத்திற்கான சித்தரியல் நாட்காட்டி, தமிழ் நாட்காட்டி, தமிழர் நாட்காட்டி இப்பொழுது தயாராக உள்ளது. இதை நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் AAMMII.comல நீங்கள் வாங்கிக்கலாம். அது என்ன சித்தரியல் நாட்காட்டின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கேலண்டர், அது தவறாக இருக்குது, இது சரியாக இருக்குது. என்ன தவறு என்ன சரின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது, இது உங்களுக்கே தெரியும். நிலா என்ன பண்ணுது, அதுவும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியை சுற்றி வருது, இது நமக்கு தெரியும். தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா? சூரியன் ஒரு புள்ளியை சுற்றி வருது. ஆமாங்க. பூமி எப்படி சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிறதோ, அதேபோல் சூரியன் ஒரு புள்ளியை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போ சூரியன் நகர்ந்து போறனால பூமி என்ன பண்ணுதுன்னா, அது கூடயே சேர்ந்து போறதுக்காக முயற்சி பண்ணும் பொழுது, ஒவ்வொரு வருஷமும் சில நாட்கள், சில நேரங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதாங்க கான்செப்ட். இது தமிழர்களுக்கு மட்டுமே புரிந்த கான்செப்ட்டுங்க. இது ஆங்கிலேயருக்கு தெரியாதுங்க. அதனால ஆங்கில கேலண்டர்ல தவறா இருக்குது அப்படிங்கிறத திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் ஆழியார்ல பல வருடம் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சு, அவர் கேலண்டரை புதுசா நாட்காட்டி தயார் பண்ணியிருக்கார். இதற்கு பெயர் சித்தரியல் நாட்காட்டி. இந்த நாட்காட்டியின்படி என்ன ஆகுன்னா, வழக்கமா நம்ம கொன்ற பொங்கல், தமிழ் புத்தாண்டு, ஆடி 18 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 24 நாளுக்கு முன்னாலேயே வந்துருங்க. இது சம்பந்தமா டீட்டெயிலா நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். இப்போ இந்த சித்தரியல் நாட்காட்டி அம்மி தற்சார்பு சந்தையில உங்களுக்கு கிடைக்குது. பிரிண்ட் போட்டாச்சு. வேணுங்கிறவங்க வாங்கி இதில பார்த்தீங்கன்னா, இதில எல்லா டீட்டெயிலும் இருக்குங்க. எனவே சித்தரியல் நாட்காட்டியை நீங்கள் வாங்கி இதன்படி வானவியலை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழர்களின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சித்தரியல் நாட்காட்டி அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். AAMMII.com அல்லது 9560065558 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சித்தரியல் நாட்காட்டி வாங்கிக் கொள்ளுங்கள்.